ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மலையில் எல்லாரும் பயங்கரமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்குற கேள்வியே தப்பு. இப்போ வந்து பால் வாங்கிறதுக்கு கடைக்கு போகிறோம். பால் வாங்கிறதுக்கு சென்னையில் வாய்ப்பே இல்லை. ஸோ சும்மா ட்ரை பண்ணுவோம். கடைக்கு போயாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா கடையில் பால் பாக்கெட்டே இல்லை, தயிர் மட்டும்தான் இருக்குது. தயிர் மட்டும் வாங்கிட்டேன். 1/2 லிட்டர் தயிர் வந்து 40 ரூபான்னு இப்போ தான் எனக்கு தெரியும். எனக்கு தெரியாது, நான் வாங்கினதே இல்லை. ஸோ இப்போ வந்து சென்னையில் எங்கேயுமே பாலே இல்லை. ஸோ சும்மா வந்து பாலுக்காக தேடுறது வேஸ்ட்டு. நான் வீட்டில் பிரியாணி செஞ்சாங்க, தயிர் பால்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஆனால் பால்லாம் இல்லை. காலையிலே வந்து தான் கிடச்சிருக்கோம். ஸோ சென்னை ஃபுல்லாக பாலே இல்லை. என்ன சொல்கிறது, ஒரு குழந்தைங்கலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ மதர் ஃபீடிங் இல்லாத பாப்பா நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இப்போல்லாம் யாருக்கு தான் மதர் ஃபீடிங்லாம் கொடுக்குறா, யாருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம போவேன்னா, இப்போது பால் இல்லை, சென்னையில் பாலே இல்லை. அதனால் யாரும் பால் குடிக்க முடியாது. பால் பவுடருக்காக தேடி அலைஞ்சிட்டு இருந்தேங்க. நேற்றுலாம் பால் பவுடரும் இல்லை, எங்கேயுமே எதுவுமே இல்லை. சென்னையில் வந்து என்னடா புயல் இது, என்ன பண்ணுற போதுன்னு நினச்சேன். பார்த்தா நல்லா பண்ணிடுச்சு. ஸோ சும்மா ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பால் வாங்கிறது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. வீட்டில் ரொம்ப கஷ்டம்தான். ஸோ நிறைய குழந்தைங்களாம் இருப்பாங்க. ஸோ யாராவது அப்படி இருந்தாங்கன்னா உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட் இருக்குதுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ see you next video. Bye bye.